ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எடுத்துருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தோல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு செய்யுங்க. சிப்ஸ் வந்து மொறுன்னு சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக இருக்கக்கூடிய சைஸில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சீவி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக சீவுறீங்களோ அந்தளவுக்கு சிப்ஸ் வந்து சூப்பராக மொறுன்னு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சீவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரியும் செய்யலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் சீவி விட்டும் செய்யலாங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. ஒரு டைம் அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு துணியில் போட்டுட்டு அதை தொடச்சி எடுத்துடலாங்க. தொடச்சி எடுத்துட்டோன்னாவே அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வெயிலில் பரப்பி விட்டு அப்படியே போட்டு வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக போயிடும். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோங்கிறதுனால தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்ததுக்கே நல்லா தண்ணியெல்லாம் வந்துருச்சு ஓரளவுக்கு. இருந்தாலும் இன்னொரு துணியில் வந்து நான் அப்படியே பரப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணிட்டோன்னா அதிகமாக எண்ணெயும் பிடிக்காதுங்க, அதில் தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ காய வச்சதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா தண்ணி எல்லாமே போயிடுச்சுன்ட்டு. இந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துருங்க. இனி வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. உப்பு வந்துட்டு கடைசியில் போட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அந்த சிப்ஸ் பவுடருக்கு போடுவோம் இல்லைங்களா, போடும்போது இதை ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டோன்னா உப்பு வந்து நல்லா ஈவனாக எல்லாத்துலேயுமே பிடிச்சிக்கும். அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாங்க போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் அந்த நம்ம உப்பு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணுங்க. அந்த எண்ணெய் சத்தம்லாம் அடங்கி நல்லா பொரிஞ்சிடணும். அப்போ தாங்க சிப்ஸ் வந்து மொறுன்னு வரும். முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக ஆன மாதிரி ஆயிரும். பாருங்கள், எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுன்னு பொரிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். நான் இன்றைக்கி சிப்ஸ் சுடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு மிஸ்டர் விவசாயி அஃபிஷியல் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அவைலபிளுங்க. 100% ஆர்கானிக் முறையில் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பேஜை செக் பண்ணி பாருங்கள். பேஜ் டீட்டெயில்ஸ் கடைசியில் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னுமே நிறைய ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேஜ் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் தான் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டுங்க. நீங்கள் மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் பெப்பர் தூள் மட்டும் சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.